ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் சரியா இருக்குது. எங்க மக்களுடைய விடுதலை தான் எங்களுக்கு முக்கியம். நாங்க கட்சி ஆரம்பிச்சது முதலமைச்சராக, துணை முதலமைச்சராகத்தான் அப்படின்னு சொன்னா, விசிக இந்த 3 பேர் தான் நாங்க கூட்டணியில இருந்தோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த 3 பேர் தான் இருந்தோம். அப்ப எங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்துச்சு. இந்த ரகசிய ஒப்பந்தத்தை விசிக நாங்க வந்து இலங்கையில போர் நடந்த போது துரோகம் பண்ணிருச்சு அப்படின்றத திமுக வெளியிட்டுருமா? புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு. குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நாம் எல்லாரும் வேலையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துருப்போம். ஆனால் அரசியலில் ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியலையா? அவர் தாங்க பனையூர்லேருந்து 41வது நாள் கடந்ததுக்கு பிறகா தலைவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அப்படியே வெளியே வந்துருவோங்க அப்படின்னு வந்துட்டாப்புல. வந்து ஒரு புத்தக வெளியீட்டுனால கலந்துக்கிறார். இது இந்த அணில் குஞ்சுகளுக்கு எப்படி போகுதுன்னா, இங்கே பாருங்க, இங்கே தலைவர் 41வது நாளைக்கு பிறகு பலதரப்பட்ட யோசனைகளுக்கு பிறகு இதில் கலந்துக்கிறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துருப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பார்த்ததுக்கப்புறம் இப்போ பாலிடிக்ஸே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுற ஒரே மனுஷன் இவர் தான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், பார்ட் டைம் அரசியல்வாதி கமலஹாசன். அவர் வந்து கட்சியை கழிச்சிட்டு திமுக சேர்ந்துட்டாரு. கிட்டத்தட்ட இவர் அப்படி தான் போயிடுவார் நினைக்கிறேன். ஒரு எலெக்ஷன் கூட தாக்கு பிடிப்பாரான்னு தெரியல. சரி, இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடிய இந்த தவக விஜய் இவர் வந்து கலந்துக்கக்கூடிய அந்த மாநாட்டில், அது மாநாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக வெர்சஸ் இந்த கட்சி அப்படின்றது போல இணையதளங்களில் ஒரு அரசல் புரசல விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விசிக அப்படின்ற கட்சி இந்த கட்சியோட இந்த விஜய் அவர்களோட பக்கத்தில் நின்றுட்டாலே எங்கே சீட்டு பேரம் பேசிடுவாங்களோ, எங்கே கண்ணீர் விட்டு கதறி அழுதுருவாங்களோ அந்த கட்சி பயப்படுது. அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கட்சி தலைவர் பல முறை அழைச்சதுக்கு பிறகும் நான் வர்றேன் கலந்துக்கிறேன்னு ஒத்துக்கலை. நான் இது புத்தகம் எழுதுனேன், என்ன கூப்பிட்டாங்க வச்சாங்க, எனக்கு வெளியிட்ட விகடனை கேளுங்க, புத்தக வெளியிட்ட அவலம் கேளுங்க, எங்கள் கூட்டணி உடைக்கிற நோக்கம், இப்படித்தான் வண்டியை சைடில் ஓட்டுறத தவிர ஏன் போகலை? எங்கள் திமுக கூட்டணி வெளியே வந்துடும் பயமா? இல்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொன்னாரு. இப்படி கை கொடுத்துட்டா அரசியல் விமர்சனம் ஆகிடும், கூட 10 சீட்டு சேர்த்து தந்துருவாரு அப்படின்ற விமர்சனம் வந்துருமா அப்படின்றத பயப்படுறாங்களா விசிக? எனக்கு புரியல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் சரியா இருக்குது. எங்க மக்களுடைய விடுதலை தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் கட்சி ஆரம்பிச்சது முதலமைச்சராக, துணை முதலமைச்சராகத்தான் அப்படின்னு சொன்னா நியாயமா அந்த இடத்துல சந்திச்சிருக்கலாம். ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டு போராடினவங்க யாரு? மேடைகளில் பேசினவங்க யாரு? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி தர்றேன்னு சொன்ன விஜய் அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கே பயப்படுறாங்க. இங்க ஏதோ ஒரு மன நெருடல் இருக்குது. சந்திச்சுட்டா திமுக நம்மளை காலி பண்ணி விட்டுருன்னு பயப்படுறாங்களா? அல்லது சந்திச்சுட்டா நம்ம வந்து இனிமே வந்து அரசியல் களத்துல விஜய் அவர்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் காலத்துக்கு வந்துடும் பயப்படுறாங்களா? இல்லனா வந்து அந்த இலங்கையில போர் நடந்த பொழுது காங்கிரஸ், திமுக, விசிக இந்த 3 பேர் தான் நாங்க கூட்டணியில இருந்தோம். எந்த பிரச்சனை வந்தாலும் 3 பேர் தான் இருந்தோம். அப்ப எங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்துச்சு. இந்த ரகசிய ஒப்பந்தத்தை விசிக நாங்க வந்து இலங்கையில போர் நடந்த போது துரோகம் பண்ணிருச்சு அப்படின்றத திமுக வெளியிட்டுருமா அப்படின்னு பயப்படுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கருத்து சொல்லுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்ற ஒருத்தர் திமுக அடைஞ்சிட்டாரு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண அரசியல்வாதி சிறக விட்டு வெளியே வந்துட்டாரு. பனையூர் வீட்டுல இருந்து ஒரு வழியா 41வது நாள் வெளியே வந்துட்டாப்ல. வெளியே வந்து இந்த புத்தக வெளியீட்டுல கலந்துக்கிட்டு அம்பேத்கரோட செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காப்ல, செல்ஃபி மேன். இப்ப இந்த செல்ஃபி எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இந்த செல்ஃபி வச்சு நீ அரசியல் பண்ண போறாரா? அம்பேத்கரை நோக்கி அரசியல் பேச போறாரா? அல்லது அம்பேத்கர் பேசி அரசியல் பேச போறாரா? அம்பேத்கர் பேசி அரசியல் பேசுறாருன்னா இவருடைய வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் குறித்து வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். அம்பேத்கருங்கிறவரை அரசியல் ஐடென்டிட்டியா மட்டுமே வச்சுக்கிட்டு இங்க பல பேர் பழப்பு நடத்துறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான கட்சி பார்த்தீங்கன்னா விசிக தான். முக்கியமான கட்சி விசிக தான். ஏன் நான் விசிகாவை அப்படி சொல்றேன் அப்படின்றத நீங்க வந்து உங்க ஆள் மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. பொது தொகுதி கேட்கக்கூடாது, பொது வீதியில் நடக்கக்கூடாது அப்படின்றது எப்படிப்பட்ட சொல்லாடலோ அது போல பொது தொகுதி கேட்கக்கூடாது அப்படின்றத வன்னியரசு பதிவு பண்றாரு. நியூஸ் 7ல ரெக்கார்டா இருக்குது. நெல்சன் கேள்வி கேட்கிறாப்ல. அப்ப கேள்வி கேட்கிறப்போ சொல்றாப்ல அது பதிவாவே இருக்குது. திமுகன்னு சொல்லியே பதிவு பண்றாரு. அப்படிப்பட்ட அந்த கட்சியோட மறுபடியும் கூட்டணி அப்படின்னு சொன்னா காலத்துக்கு அழிக்க முடியாத கூட்டணி. பாண்டிங் எங்க பாண்டிங் அப்படி இருக்குது. ஈழத்துல போர் நடந்த போது நாங்க 3 பேர் தான் கூட்டணியில் இருந்தோம் அப்படின்றது போல ஆத்மார்க்கம் உழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அம்பேத்கரோட கொள்கை அவங்களுக்கு பேசுறதுக்கு யோகியது இல்லை இல்லையா? சரிக்கு சமமா எல்லாரும் நடக்கணும்னா துணை முதல்வர் பதவியை கொடுங்க. இத்தனை வருஷமா உங்களோட கூட்டணியில் இருந்திருக்கல. ஈழத்துல போர் நடந்த போது கூட உங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்ச போட நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன்ல. அடுத்த வாட்டி எங்க வந்தாரு? மக்கள் நல கூட்டணி வந்தார். இதுதான் கட்சியோட. சரி, மக்கள் நல கூட்டணி வந்த பிறகு மக்கள் நல கூட்டணியில இருக்கிற போது பேசிய மது ஒழிப்பு, பேசிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு காலம் மாற்றிருச்சா? அந்த பிரச்சனை தீர்வு வந்துருச்சா? ஆனாலும் திமுக கூட்டணி. அப்போ இந்த அம்பேத்கரோடைய கொள்கையை வச்சு அதிகமா பிழைப்பு நடத்துறது, வயிற்று பிழைப்பு நடத்துறது விசிக தான் அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து சில பேர் விசிக காரங்க வந்து கோவப்படலாம். உண்மைன்னு சொல்லும்போது கொஞ்சம் நிதானமா யோசிங்க. உங்க தலைவர் வந்து அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அடுத்த பதிவுல விசிக பத்தின தொடர்ச்சியான பதிவுகளை உங்களை கொண்டு வந்து சேர்க்க. நன்றி. அட என்னங்க, இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.